இப்ப நாடாளுமன்றம்ன்றது வெறும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய அவை இல்ல. இந்தியா முழுக்கவும் எல்லா பிரச்சனைகளும் பேசக்கூடிய பொழுது, இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை முடக்குவது சரியான விஷயமா? ஆமா சார், முடக்கித்தான் ஆகணும். முடக்கித்தான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேச வேண்டிய பிரச்சனை இல்லதான். நாங்க வஞ்சிக்கப்படுற போது எங்க போய் பேச முடியும்? நாங்க யாருகிட்ட போய் குரல் கொடுக்க முடியும்? நாங்க யாருகிட்ட போய் எங்க எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும்? நாடாளுமன்றத்துல தானே பதிவு செய்யணும். நாடாளுமன்றத்துக்கு அதற்குத்தானே சார் இங்க இருந்து உறுப்பினர்களை அனுப்பிச்சிருக்கோம். அப்பதானே மற்ற மாநிலத்துல இருக்கிறவனுக்கு எங்க பிரச்சனை என்னன்றது புரியும். ஏயா தொகுதி மறுவரையே இருக்கலாமாயா பிரச்சனை பண்றீங்க? மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் கேட்பான்ல, ராஜஸ்தானை சேர்ந்தவன் கேட்பான்ல. இது ஒரு அன்றாட நடவடிக்கை தானே, பழங்காலமாக நடந்திருக்கிறது தானே. ஏன் இதுக்கு போய் எதிர்ப்பு தெரிவிங்க? அப்பதானே நாங்க சொல்ல முடியும். எங்களோட வியூஸ் என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மை நாங்க உருவாக்கணும்ல, எங்களுக்கான வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தணும்ல. அப்ப நாடாளுமன்றத்துல நாங்க செய்யறது தானே சரியா இருக்கும். நாங்க எங்க மாநிலத்துக்காக பேசுவதற்குத்தான் போயிருக்கோம். எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தை பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு டெல்லியை பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு ராஜஸ்தானை பத்தி, பஞ்சாபை பத்தி, ஹரியானாவை பத்தி, எந்த மாநிலத்தை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு என்ன சார் கவலை இருக்கு? நாங்க ஏன் அப்படி சிந்திக்கணும்? முதல்ல நீங்க அதை சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பறந்துபட்ட பார்வை? ஏரியல் வியூல நாங்க மட்டுமே பார்க்கணும், அவன் எல்லாம் எங்களை திரும்பியே பார்க்க மாட்டான். நாங்க என்ன வஞ்சிக்கப்பட்டவர்களா? நாங்கள் என்ன இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களா? இல்லையே. எங்கள் மாநிலம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபிக்கு 10 விழுக்காட கொடுக்குறோம் நாங்க. வேற எந்த மாநிலமாவது கொடுக்குறானா? தனிநபர் வருமானத்துல இந்தியாவினுடைய ஒரு நபருக்கான தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கான தனிநபர் வருமானம்ங்கிறது 16% கூடுதலாக நாங்க செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து. அப்ப எல்லா வகையிலும் பொட்டன்சியலான ஸ்டேட்டா நாங்க எங்க ஸ்டேட்டை வச்சுக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நாங்க 100% கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டா எங்க ஸ்டேட்டை நாங்க வச்சுக்கிறோம். இவ்வளவையும் நாங்க செய்து முடிச்சுட்டு மத்த மாநிலத்துக்காரன் இருக்கான், அவன் பிரச்சனையை பேச முடியாது, அதனால நம்மையே இந்த நேரத்துல இடையூறு செய்யணும்னு சொல்லி வாய் மூடி கைகட்டி இருப்போம் என்று சொன்னால் இன்னும் நசுக்குகிற வேலையை இவர்கள் செய்வார்கள். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேசுவதற்குத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போனார்கள். அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். மற்ற மாநிலங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாநிலத்துக்கு குரல் கொடுக்க அந்த மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சார். அவங்கள கேட்க சொல்லுங்க நாடாளுமன்றத்துல. ஏன் சார் நீங்க உங்க பிரச்சனைக்காக அவையை முடக்குறீங்கன்னு கேட்க சொல்லுங்க. அவையை முடக்கிறது அல்ல எங்க நோக்கம். எங்களை பார்த்து பயந்து ஓம் பிர்லா ஓடுறாரு. மோடியை காப்பாத்துறதுக்காக அவரையும் சேர்த்துக்கிட்டு ஓடுறாரு. ஓடுற வேலையை செய்யறது யாரு? ஓம் பிர்லா. பேரவைத் தலைவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்கணும். நாங்க அவையை முடக்கிடுவோம்னு சொன்னோமா? அவையை ஒத்தி வைக்கணும்னு நாங்க சொன்னோமா? ஏன் அவையை ஒத்தி வைக்கிறார் சபாநாயகர்? எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியது தானே. ஏன் நியாயமான எங்களுடைய குரலுக்கு கூட செவி சாய்க்க முடியாத செவிகளை மூடி கொண்டிருக்கிற ஒரு பேரவைத் தலைவர் எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்கு பயந்துகிட்டு ஓடுறாரு? அவரை பார்த்து தானே கேட்கணும். ஏன் சார் நீங்க பேரவையை முடக்குறீங்க? ஏன் சார் நீங்க பேரவையை ஒத்தி வச்சுட்டு போறீங்க? இப்படியே ஒத்தி வைப்பதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகளை பேச முடியாத சூழல்கள் உருவாகுதுன்னு யாரை பார்த்து கேட்கணும்? பேரவைத் தலைவரை பார்த்து கேட்கணும், எங்களை பார்த்து கேட்க கூடாது.